தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் பல அப்படின்ற ஒன்றில் இதையும் நாம் சேர்த்து பேச வேண்டியதாக இருக்குது. திரு குபேந்திரன், காங்கிரஸ் உடைய பேச்சுவார்த்தை குழு, இப்போ ராஜேஷ் போன்றவங்க சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர்லாம் வேற டோனில் பேசிகிட்டு இருந்தார், மாணிக் தாகூர் டோனில் பேசிகிட்டு இருந்தார். இப்போ அவங்களும் அறிவாலயம் நோக்கி போய் ஒரு சால்வையை போட்டுட்டு உங்கள்கிட்ட தான் வர்றோம், இங்கே தான் இருக்க போகிறோன்னு சொல்கிற ஒரு தன்மையை பார்க்குறோம். அது திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருகிறது அப்படின்றத தாண்டி அதுக்கு வேற எதுவும் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா? இந்த மூவ்ஸை நீங்கள் டிஆர்கே கருத்தை எப்படி பார்க்க? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை இன்றைக்கி தான் தொடக்க புள்ளியாக 2 பக்கம் அமைஞ்சிருக்கு. அறிவாலயத்திற்கு காங்கிரஸ் தரப்பினர் போய் சால்வை அணித்து இது மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு பேட்டி கொடுக்குறாங்க. ஆனால் அதிமுக தரப்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டது. இன்றைக்கி அன்புமணி சார்பில் பாலு, வழக்கறிஞர் பாலு போய் எடப்பாடி அவர்களை பார்த்து விட்டதாக சொல்கிறார்கள். அன்புமணி பார்க்கல, இல்லை அன்புமணி ஆதரவு நிர்வாகிகள் பார்த்துட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் 2 பக்கமும் பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. அவ்வளோதான், இறுதி வடிவம்லாம் இன்னுமே வராது. 2 கட்சிக்குமே நெருக்கடி, இறுதி வடிவம் பெறுவதற்கான ஒரு தொடக்கம். ஆளுங்கட்சிக்கும் நெருக்கடி, பிரதான எதிர்க்கட்சி அதிமுக நெருக்கடி இருக்கிறது. ஆளுங்கட்சிக்கு 2021 இருந்த கட்சிகள் மட்டுமே இப்போ தொடரப் போகிறதா, இல்லை புதிய கட்சிகள் இணைய போகிறதா, அது எப்படி சீட்டு ஒதுக்க போகிறாங்க? இப்போ ஏற்கனவே காங்கிரஸில் என்ன பஞ்சாயத்துனா, இன்னும் மாணிக்க தாகூருடைய தரப்பில் இன்னைக்கு கூட வாரப்பத்திரிகை ஜூனியர் தெளிவாக எழுதியிருக்காங்க. நாங்கள் ஒரு மக்களவை தொகுதி என்ற அடிப்படையில் 39 இடங்களை கேட்க வேண்டும் அப்படின்னு வெளிப்படையாக பேசுகிறாங்க. கேட்டால் மாணிக்கம் தாகூர் ஆதரவாளர்களே சொல்லி பேசுகிறாங்க. அப்போது மாணிக்கம் தாகூர் என்னென்னா 39 கேட்டால் ஒரு 35 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸில் இன்னும் பல பேரை தூண்டி விடுவதாக சொல்கிறார்கள். காங்கிரஸுக்கு இப்போ 25 கிடைக்குமா என்ற பேசுபொருளும் இருக்கிறது. காரணம், நீங்கள் கடந்த 2021 இல்லாத கட்சிகள் மக்கள் நீதி மையம், எஸ்டிபிஐ, ஸ்ரீதர் வாண்டியார் கட்சி, கருணாஸ், தனியரசு, இவங்கெல்லாம் உள்ள வர போகிறதா தகவல் பேசி கொண்டிருக்கிறாங்க. தேமுதிக விட்டீங்களே? தேமுதிக நான் வரேன். இப்போது இந்த மாதிரி கிகளை உள்ளே வரும்போது தங்களுக்கான தொகுதியை திமுக மட்டும் விட்டு தருமா? மற்ற கட்சிகள்கிட்ட நீங்கள் 1-2 விட்டு கொடுங்கன்னு சொல்லி திமுக கேட்குமா? கம்யூனிஸ்ட் கிட்ட கேட்குமா? விசிகா கிட்ட கேட்குமா? காங்கிரஸ் கிட்ட கேட்குமா? ஏன்னா திமுக மட்டுமே விட்டு கொடுக்க முடியாது, ஏன்னா இவ்வளோ பேர் உள்ளே வந்தாங்கன்னா. அப்போது காங்கிரஸுக்கு ஏற்கனவே பெற்ற 25 கிடைக்குமான்ற பட்சத்தில் காங்கிரஸ் தரப்பில் என்ன அழுத்தம் கொடுக்கப்படுகிறது? இது சும்மா என்ன வேணா சொல்ல, மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொன்னால் கூட நிச்சயமாக எங்கள் தொகுதியை கூடுதலாக கொடுங்கள் தான் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அதே மாதிரி நெருக்கடி அதிமுக. எந்த ஒரு கட்சியுமே தான் ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதியை விட குறைவாக போட்டியிடணும்னு எந்த கட்சியும் விரும்பாது. சிறிய கட்சியோ பெரிய கட்சியோ அது பேச்சுவார்த்தையில் கூடுதலாக கேட்பாங்க. ஒரு இறுதி வடிவம் பெறும்போது அதில் யார் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்கன்றது அப்போ தெரியும். அதுதான் சொல்கிறேன். அப்போது திமுகவுக்கு கடுமையான நெருக்கடி. அதிமுகவில் வேற பிரச்சனை. திமுகவுக்கு நீங்கள் இடப்பகிர்வு, இவங்களுக்கு நெருக்கடி. அதிமுகவுக்கு அமித்ஷாவை போய் இப்போ ஓபிஎஸ் பார்த்துருக்காரு. இப்போ லேண்ட் ஆகிருக்கிற தகவல் இப்போ ஜஸ்ட் மெசேஜ். அவர் என்ன பேட்டி கொடுக்க போகிறாரு தெரியல, நம்ம ஸ்க்ரோலிங் பார்த்து கூட பேசிக்கலாம். ஸோ என்னென்னா, பேட்டி கொடுப்பாருன்றதுக்கும் உத்தரவாதம் இல்லை. ஏர்போர்ட்டில் இறங்கி எப்படி நம்ம மக்கள் மடக்குவாங்கல்ல, அமித்ஷா ஹரித்வார் ராமரை பார்த்தாரு, அமித்ஷாவை பார்த்தாருன்னு சொல்லிட்டோம், அப்புறம் பேசுவோம், அதுக்குள்ளே நம்ம முடிவுக்கு வரணும். அதாவது ஒருவேளை பிரிந்து போனவர்களை மீண்டும் ஒன்றிணைக்கிற முயற்சி, டிசம்பர் 10ஆம் தேதி நடக்கிற பொதுக்குழுவில் பொது மன்னிப்பு வழங்கி இவர்களெல்லாம் சேர்த்து கொள்ளலாம் என்ற ஒரு தீர்மானம் வந்தால், ஏன்னா செங்கோட்டையின் இழப்புக்கு பிறகு அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்களே பெரிய சலசலப்பில் இருக்காங்க. இது நமக்கு தேவையில்லாத ஒரு விக்கெட்டு விழுந்துட்டோம், இது நமக்கு நெருக்கடி, அதிமுக ஏற்கனவே ஒரு பலகீனமாக இருக்கிற தோற்றத்தில் இப்படி தொடர்ந்து ஒருத்தர் வெளியேறி கொண்டிருந்தால், மனோஜ் பாண்டியன் போயிட்டாரு, அன்வராஜா போயிட்டாரு, மைத்ரேயன் போயிட்டாரு, அடுத்து செங்கோட்டையன், இப்படி தொடர்ந்து அதிமுக பலகீனமான கட்சியாக காட்சியளித்தால் அது கூட்டணிக்கும் நல்லதல்ல, அது கட்சியாக செயல்படுறது நல்லதல்ன்ற நெருக்கடி இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் சொன்ன தேமுதிக கிட்ட எந்த பக்கம் போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி எப்படியாவது 2த்தையும் ஒன்றாக்கி சேர்த்துடலான்ற ஒரு நம்பிக்கையோடு அதிமுக இருக்கிறது. சார், அவரு அழுறாரு, என்கிட்ட உயிரை தவிர இது எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டாங்கன்றாரு பெரியவர். நாளைக்கு ஜந்தன் மண்டலத்தில் போராட்டம் நடத்துகிறாங்க. டெல்லியில் போய் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இவர் சின்னத்தை வாங்கிட்டு வந்துட்டார், பீகாரை காட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க, தலைவர் போஸ்ட்டில் கூட நான் இல்லை அப்படின்னு அவர் வேதனையில் வெதும்புறாரு, போராட்டத்துக்கு தயாராகிறார். எப்படி அவருக்கு இந்த சின்னம் கிடைச்சது, எப்படி அவர் தலைவராக அங்கீகரிக்கப்படுறாரு, அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள்லாம் டாக்டருக்கு தெரியாதா என்ன? குணசேகரனுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் நானும் பல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பத்திரிகை சந்திப்பில் பங்கேற்றுக்கிறோம்.
ஸ்ரீலேகா இன்டர் கான்டினென்டல் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலிருந்து இது வரைக்கும் பேசின பெரிய விவாதம் போவோம். எப்பவுமே டாக்டர் ராமதாஸ் சராசரியாக எந்த கருத்தையும் தெரிவித்ததே கிடையாது. எக்ஸ்ட்ரீம் தேர்தல் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு என்ன சொன்னார்? என் குடும்பம் வந்தாக்கா முச்சந்தில் நிறுத்தி சவுக்கால் அடிங்கன்னு சொன்னார். இல்லை முடிச்சிடறேன். எக்ஸ்ட்ரீம். அதன் பிறகு என்ன சொன்னார்? நான் கழகங்களோட கூட்டணிக்கு என்ன சொன்னார்? பார் உள்ளவரை, பார் இல்லை, பார் உள்ளவரை, காற்று உள்ளவரை, கடல் உள்ளவரை, கழகங்களுடன் கூட்டணி இல்லைன்னாரு. அப்படி எத்தனை வார்த்தைகள் சொன்னார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என் மகன் என் உயிரை தவிர எல்லாம் பறித்து விட்டான்னு சொல்கிறது போய் நிற்குமா? எப்போ கலைஞர் ஒரு வசனம் சொன்னார்ல, கண்கள் பணித்தது இதயம் இணைத்தது, அதை விட திறமையான வசனத்தை ஏற்கனவே ராமதாஸ் ரெடி பண்ணி வச்சுருப்பார். இப்போ அவங்க ஒன்று சேர்க்க வேண்டிய கட்டாயம் அதிமுக இருக்குது, பாஜக இருக்குது. அதனால் அவர் சொல்கிறத நம்ம பெருசாக பொருட்படுத்த வேண்டியதில்லை. அவர் வாட்டுக்கு அடிச்சு விடுவார். அந்த சேருகிற நேரத்தில் வார்த்தை இருக்குல்ல, அது சரி. எப்பவுமே ஒரு குடும்பத்துக்குள்ள வர்ற பிரச்சனையோ அல்லது உட்கட்சி பிரச்சனையோ ஏதோ ஒரு கட்டத்தில் சுமூகமாக முடிஞ்சிடும். ஆனால் அதெல்லாம் தாண்டி போன மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அடித்துக்கிறாங்க. இப்போ அருளை தாக்க முயற்சி, அருள் தரப்பு மேலே அவரை போலீஸ் நடவடிக்கை எடுக்கலன்னு அன்புமணி தரப்பு குற்றம் சொல்கிறாங்க. அது ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் வட்டார அளவிலும் தொகுதி அளவிலும் கூட இரு கூறாக இருக்கிறது மாதிரி ஆயிடுச்சு. தீரனை கொலை வரி தாக்குதல், அவர் எப்படி ரத்தம் வழிஞ்ச காட்சி நம்ம பார்த்துருக்குறோம். தீரன் எங்கே இருக்காரு? பூத்தா அருள்மொழி, பூத்தா இளங்கோவன் எங்கே இருக்காங்க? எப்படி உழைச்சாங்க கட்சிக்கு தர்மபுரியில், உங்களுக்கு தெரியல? திரும்ப எப்படி உள்ள வந்தாங்க? இது அரசியல் சகஜம் கூட, ஒரு பெருசாவே இல்ல. சரி, சேர்த்துற முடியும் நினைக்கிறீங்க, சேர்த்துருவாங்கன்றீங்க. ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்ப நீங்க ராமதாஸ் திமுக பக்கமோ அன்புமணி அதிமுக போற வாய்ப்புலாம் இருக்காது. ஏன்னா அவர் கேட்கிற நம்பர் திமுக கொடுக்க முடியாது. எத்தனை நம்பர் கேட்பாரு அவரு? அவர் பக்கம் எவ்வளவு? ஆனா அதே குட்வில் கிடைக்குமா மக்கள்கிட்ட இருந்து? புரியல. அதே சப்போர்ட் பேஸ் அப்படியே இன்டாக்டா வந்துருமா உங்களுக்கு? அதே ஓட் ஷேர் வந்துருமா? அவங்க ரெண்டு பேரும் மட்டும் சேர்ந்துருக்கலாம், வாக்கு இருக்காதுன்றீங்களா? அதாவது இப்போ நீங்கள் அதிமுக என்ன நெருக்கடி நான் சொல்லிடுறேன். இவங்க ரெண்டு பேரும் ஒன்று வந்தாலும் வட மாவட்டத்தில் அதிமுக நெருக்கடி இருக்கும். காரணம், நீங்கள் மேற்கு மண்டலத்தில் பாஜக அதிமுக அந்த கூட்டணி 2021 எப்படி வெற்றி பெறுதுன்னு பார்த்தோம். தென் மாவட்டத்தில் கொஞ்சம் டேமேஜ் இருக்குது. ஓபிஎஸ் டிடி ஒருவேளை உள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுங்க. அமித்ஷா சொல்கிறத கேட்டுக்கிட்டு என்டிஏ அலைன்ஸில் டிடிவியும் ஓபிஎஸ் வந்து விட்டால் சவுத்தும் வெஸ்ட்டும் ஓரளவு கவர் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு அடுத்த பாதிப்பு டெல்டாவும் வட மாவட்டங்கள் மட்டும்தான். வட மாவட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தால் ஓரளவுக்கு பயன் தரும். அதனால் நீங்கள் தேர்தல் ரொம்ப ஈஸியாக கொண்டு போக முடியாது. இங்கே திமுக எவ்வளோ நெருக்கடி இருக்கிறதோ அந்த நெருக்கடி அதிமுக இருந்தாலும் நீங்கள் ஓரளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி பயன்படுத்தலாம். இந்த ரெண்டு மாவட்டம், ரெண்டு ஜோன், நார்த் ஜோன் அண்ட் சென்ட்ரல் ஜோன் தவிர மற்ற இடங்களில் அதிமுக தரப்பு கொஞ்சம் உற்சாகம் வேலை செய்யக்கூடும். என்டிஏ அலைன்ஸில் இவங்களாம் ஒன்று சேர்க்கிற பட்சத்தில். இல்லை, என்டிஏவே பலவீனமாக இருக்குன்றாரு டிஆர்கே. என்டிஏவே என்டிஏவா இல்லை, அந்த 18% அப்படியே ஷிஃப்ட் ஆகி வராது, அதில் பெரிய ஓட்டம் இருக்குது. அதெல்லாம் நம்ம எல்லாம் கணக்கு சொல்லலாம். நீங்கள் ஏன் போன முறை தென் மாவட்டத்தில் பாதிப்புனா இந்த 10.5, இந்த முறை 10.5 இவர் ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னா இவர் அன்புமணி ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டார். என்ன ஒன்றா சொல்லலாம். இந்த 10.5 நீங்கள் பிரச்சாரம் பண்ணிங்கன்னா சவுத்தில் எங்களுக்கு பாதிப்பு வரும், நம்ம ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொன்னால் அதை அமிக்கபிளாக முடிச்சுக்கலாம். 10.5 ஒத்துக்காம எப்படி அவர் கூட்டணிக்கு போக முடியும்? யாரு? அது அக்ரிமெண்ட்டில் இருக்கும். பிரச்சாரத்தின் போது கொஞ்சம் ரொம்ப ஓவர் டோனில் பேசி தென் மாவட்டத்தில் அதனால தேவர்கள் முக்குளத்தோர்லாம் எங்களுக்கு இது பாதிப்புன்னு சொல்லி அவங்க ஏற்கனவே அந்த பிரச்சனை தான் கொஞ்சம் அடிபட்டது. டிடிவி இஷ்யூ, ஓபிஎஸ் இஷ்யூ. இப்போ நீங்கள் ஓபிஎஸ் அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய ஜாதி பலத்தால் தான் ராமநாதபுரத்தில் அவ்வளோ ஓட்டு வாங்கினார். இது இந்த முறை அமித்ஷா சொல்ல போகிறாரு. இப்போ இவ்வளோ தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன ஓபிஎஸ் திடீர்னு டெல்லிக்கு போயிட்டு இப்போ லேண்ட் ஆகிருக்காரு. என்ன சொல்லியிருப்பார் அமித்ஷா பார்த்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் அவருக்கு சொன்னார்தான் உறுதியாக தெரியும் நமக்கு. நீங்கள் போங்க, தனி கட்சி ஆரம்பிங்க, நீங்கள் என்டிஏ அலைன்ஸில் வாங்க, உங்கள் 4 பேருக்கு சீட்டு தரேன், உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார். அவ்வளோதான். நீங்கள் அதனால் அடிச்சுக்கிறது பிடிச்சிக்கிறது. ஓபிஎஸ் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி போய் போடியில் தேனியில் ஓட்டு கேட்பாரு. அது கிளிக் ஆகுமா? இவ்வளவு தூரம் நீங்கள் பேசி சண்டை போட்டுட்டு கடுமையாக மோதிக்கொண்டு விட்டு அங்கே போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரிய கூட்டத்தை போட்டு அவரை என்னென்ன வார்த்தைகளில் கடுமையாக விமர்சிக்க முடியுமோ அத்தனையும் பண்ண பிறகு இதெல்லாம் அரசியல் சகஜம் போனா யார் குறைவா இருக்கு வைகோ பேசாத வைகோ எங்க இருக்காரு? அதனால இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தேர்தல் கலைபரத்தில் நீங்க எந்த அணி ஜெயிக்க வேண்டும்? இல்ல, வைகோவோட ஓட் ஷேர் எந்த அளவுக்கு வந்திருக்கு, அவரோட இது எந்த அளவுக்கு வந்திருக்கு எல்லாருமே தான். இப்போ நீங்க ஓபிஎஸ்க்கு பெரிய கூட்டம் இருக்கா, பெரிய தொண்டர் படை இருக்கா, அவர் சுத்தி ஏங்க ராமநாதபுரத்தில் வைத்தியலிங்கத்தை பயன்படுத்தினாரா, மனோஜ் பாண்டியன் பயன்படுத்தினாரா, வரக்கூடாதுன்னு சட்டம் போடுறாரு.
நீங்க வராதீங்க, நானே என் ஜாதி பலத்தில் வந்து ஜெயிப்பேன்னு சொன்னாரு. பாஜக போது என் ஜாதி பலம், இவங்கள சும்மா தானே இருந்தாங்க. ரெட்டையில விட அதிக ஓட்டு வாங்கினாரே சார். அதுதான் சொல்றேன். நான் சொல்லிட்டேன், ஜாதி பலம் பாஜக பலம் தன்னுடைய கூட இருக்கிற சேர்த்துக்கலையே. அதனால இது அரசியல்ல என்ன வேணா நடக்கும். யாரும் அதை பத்தி பேசணுமா? ஏன் வைத்திலிங்கம் போய் பிரச்சாரம் பண்ணல, புகழேந்தி வரல, மனோஜ் பண்ணணும்னு கேட்டோமா? அந்த நேரத்தில் அரசியல் பரபரப்புல 30 நாள், அதிகபட்சம் 28 நாள் இந்த கலவரத்தில் இதெல்லாம் மறந்துடும். வேட்பாளர் பிரச்சாரம், எதிரில் யார் நிற்கிறாங்க, இதில் வந்து தாவேக்கா பற்றி கேட்டிருக்கீங்க. தாவேக்கா வியூகம் என்னன்னு அவங்க வந்து அரசியலை வந்து சீரியஸாகவே இன்னும் பார்க்கல. கரூர் நடந்த சம்பவத்துக்கு பிறகு பாண்டிச்சேரியில் போய் ரோட் ஷோ கேட்டுக்கிறாங்கன்னா அந்த கட்சியுடைய சீரியஸ்னஸ் தன்மை பார்த்தீங்களா? யாராவது கேட்பாங்களா? 41 பேர் இறந்த பிறகு மீண்டும் ஒரு ரோட் ஷோ கேட்பாங்க. 5 கிலோமீட்டருக்கு நான் வரேன் கேட்குற ஒரு தன்மையை பார்த்தீங்கன்னா அந்த கட்சி சீரியஸாக இருக்கு அரசியலில். அதனால் அதான் சொன்னேன், வேட்பாளர் யார் என்றது பார்த்த பிறகு தான் விஜய் நின்னா கூட அந்த தொகுதியே வந்து சலசலப்புலாம் வேற மாதிரி இருக்கும். ஓகே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.